அப்பாவுக்கு யாரோ ஒருத்தர் ராஜாவாகணும், யாரோ ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கரெக்டாக அழைக்க வேண்டியவங்களும் அழைச்சிட்டார். ஆனால் தீர்க்கதரிசி ஆள் அனுப்பி தாவீதை அழைச்சி வர சொல்றாரு. அப்பா அழைத்தது இந்த 7 பேரை, தீர்க்கதரிசி அழைத்தது தாவீது என்ற ஒரே ஒரு நபரை. அப்பா அழைத்தது ஆண்டவர் அழைத்ததா, தீர்க்கதரிசி அழைத்தது ஆண்டவர் அழைத்ததா? தீர்க்கதரிசி அழைத்தது தான் கர்த்தரால் அழைக்கப்படுவது. இப்போ தீர்க்கதரிசிக்கு இப்பொழுது தெரிகிறது யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கக்கூடாது என்று. ஆனால் அப்பாவுக்கு அதே மாதிரி தான் யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கக்கூடாது. அப்பாவுக்கு மாம்சத்தின்படி இந்த தாவீதை அழைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் தீர்க்கதரிசி தேவ மனுஷன் யாரை அழைக்க வேண்டுமோ அந்த நபரை மட்டும் அழைக்கிறார். யாரை அழைக்க வேண்டுமோ அந்த நபரை மட்டும் அப்பா அழைக்கலை. ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக யாரை அழைக்க வேண்டுமோ அந்த போதக அபிஷேகத்துக்கு மன்னிக்கவும், நான் அதை பற்றி பேசுறது அதுவே வருது பாருங்கள். அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய கிங் ஆர்டினேஷனுக்கு. இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட வேண்டிய நபர்கள் உங்களை அழைக்காதிருந்தாலும் அழைக்கப்பட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைப்பார். முக்கியப்படுத்த வேண்டிய நபர் முக்கியப்படுத்தாதிருந்தாலும் முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும், அப்பொழுது கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார்.